Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு எப்படிலாம் வந்து பிரசன்டேஷன் பண்ணலாம் அத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ரீசன்ட்டா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பாஸ் மார்க் என்னன்னு கேட்டிருந்தீங்க. பாஸ் மார்க்குக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோட வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கான क्वेश्चन பேப்பர் தான் கொடுத்திருக்காங்களான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எல்லா வீடியோமே ஆல்மோஸ்ட் போட்டேன். ஃப்ரண்ட் டெமோ வீடியோமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெசன்டேஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. வெறும் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணி எழுதாதீங்க, மல்டி கலர் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளூ பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்ல வந்து ஹெட்டிங் போடலாம், ப்ளூவில் வந்து ஆன்சர் எழுதலாம். இது போல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு क्वेश्चन பேப்பர் வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டில் எது வந்து நல்லா தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்ட்டியே பாருங்க. பார்ட்டியில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா பார்ட்டி எழுதுங்க. இல்லை எனக்கு 10 மார்க் கொஷின்ஸ்லாம் நல்லா தெரியுதுன்னா நீங்கள் 10 மார்க்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எந்த பார்ட் நல்லா தெரியுதோ அதுலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் சி எழுத போறீங்க அப்படின்னா டாப்பில் பார்ட் சின்னு போட்டு கரெக்டாக கொஷின் நம்பரை பார்த்தீங்கன்னா மார்ஜினுக்கு வெளியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரூல்டு ஷீட்டாக தான் கொடுப்பாங்க, அதாவது கோடு போட்ட பேப்பராக தான் இருக்கும். அந்த லைன்ஸில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அன்ரூல்டு எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் அப்படியே எழுதாமல் நீங்கள் வந்து கொஷினே வந்து ஹெட்லைனாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டிக் பெனில் எழுதி காட்டலாம். இல்லை நான் பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் பிளாக்ல வந்து எழுதுங்க. கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்டாக போடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார், ஆரோ மார்க் சிம்பிள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்டாக போட்டு எழுதினீங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் எழுதுனா போதும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு 2 மார்க்காக கேட்டாலும் சரி இல்லை 3 மார்க்காக கேட்டாலும் சரி, ஹாஃப் பேஜ் வந்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து இது போல் 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து 10 மார்க்காக எழுதுறீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் வந்து எழுதுங்க. அது போல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எந்த கொஷினுக்கு எவ்வளோ ஆன்சர் எழுதணும் அப்படின்றதுக்குமே ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் வந்து கோடு போடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஸ்டாஃப்க்கு தெரியும் இந்த கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ 2 மார்க்காக இருந்தாலும் சரி இல்லை 10 மார்க் எழுதி முடிக்கிறீங்கனாலும் நீங்கள் ஒரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு கோடு போட்டுருங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மார்க் எழுத போகிறீங்க, பட் எனக்கு அதுக்கு கொஞ்சம் தான் ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் நிறைய ஹெட்லைன்ஸ் போட்டு எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நிறைய வந்து எழுதி பேப்பர் வந்து ஃபில் பண்ணுங்கள். 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் மினிமம் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டயக்ராம் இருந்துச்சுன்னா அந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி காட்டுங்க. ஹெட்லைன்ஸ் வந்து நிறைய போடுங்க. அதுக்கு டெஃபனேஷன் தெரிஞ்சால் டெஃபனேஷன் எழுதுங்க. ஸோ இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதுனீங்கன்னா பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும். ஒரு கொஷினில் ஏதாச்சும் உங்களுக்கு டைப் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டைப்ஸ்லாம் என்னென்ன எழுதுங்க. அந்த டைப்ஸை வந்து ஒரு டயக்ராமாக போட்டு ட்ரா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 பேஜ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ இது போலவே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிக் பென் யூஸ் பண்ண போகிறவங்க நீங்கள் வயலட் அண்ட் ப்ரௌன் இந்த 2 ஸ்டிக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிங்க், ஆரஞ்சு, ரெட் இது போல் எந்த ஸ்டிக் பென்னுமே யூஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ, பிளாக் வந்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் போடுங்க, ஹெட்டிங்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க உங்களால் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டலாம். ஸோ சம்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து ஹெட்டிங் மாதிரி போட்டு நீங்கள் எழுதி காட்டலாம். இது போல் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் டைம் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து டைம் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே வந்து ப்ளூ பிளாக்ல எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கொஷினும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோடை போட்டு முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதுலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கான்செப்ட் அண்ட் ஹெட்டிங் வந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.